ஹலோ ஆல், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோ என்னன்னா, டைட்டில்லே பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு இந்த லுக் நான் கிரியேட் பண்ணியிருக்க ப்ராடக்ட்ஸ் எல்லாமே. ஸோ மேக்கப் மட்டும் இல்லை, ஃப்ரம் ஸ்கின் கேர், ஓகேவா, ஃபேஸ் வாஷில் ஸ்டார்ட் பண்ணி எல்லா ப்ராடக்ட்ஸுமே, ஓகேவா, ஸ்கின் கேர் கம்ப்ளீட் பண்ணிட்டு மேக்கப் கம்ப்ளீட் பண்ணுற வரைக்கும் இருக்கு. எல்லா பர்டிகுலர் சிங்கிள் ப்ராடக்ட்டுமே அண்டர் 100 rupees, ஓகேவா. ஸோ நிறைய ப்ராடக்ட்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு 100 கூட ஒரு 50 rupees கூட எக்ஸ்ட்ரா இன்வெஸ்ட் பண்ண முடியும்னா நீங்கள் என்ன ப்ராடக்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணலான்னு சொல்லி சஜஷன்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த லுக் தான் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன், ஓகேவா. ஸோ ஒரு நல்ல ஒரு பார்ட்டி லுக்கும் உங்களால் கிரியேட் பண்ண முடியும், ஒரு எவ்ரிடே சட்டில் லுக்கும் உங்களால் கிரியேட் பண்ணிட முடியும். ஸோ அது மாதிரி ஒரு பேக்கேஜ் தான். நீங்கள் வீடியோவை கண்டினியூஸாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து ஃபேஸ் வாஷ். ஓகே, எனக்கு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, மேக்கப் ரெக்கமெண்டேஷன்ஸ் இல்லாமல் ஸ்கின் கேர்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது இந்த அண்டர் 100 rupeesனு. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இந்த ஹிமாலயாஸோட ஃபேஸ் வாஷ். இதோட ப்ரைஸ் வந்து நியர்லி, இது வந்து கொஞ்சம் பெருசு, உங்களுக்கு வந்து இது வந்து எவ்வளோ 120 rupeesக்கு இருக்குது. பட் இதில் சின்ன சைஸ் இருக்குது, ஓகேவா. ஸோ அது வந்து உங்களுக்கு ஒரு 65 அந்த ரேஞ்சுக்கே கிடைக்கும். ஸோ நிறைய டிஃப்ரெண்ட் வேரியேஷன்ஸ் எல்லாம் இருக்குது. அது வந்து ஃபேஸ் வாஷுக்கு என்னோட ரெக்கமெண்டேஷன் இது. நான் ரொம்ப நல்லா யூஸ் பண்ணிட்டு இருக்க ஃபேஸ் வாஷும் ஹிமாலயாஸ்லேருந்து தான். ஸோ ரொம்ப நல்லா இருக்கும், நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். மாய்ஸ்சரைசேஷன். ஸோ நல்ல ஒரு மேக்கப்புக்கு நல்ல ஒரு பேஸ் நம்ம கிரியேட் பண்ணுறதுக்கு மாய்ஸ்சரைசர் ரொம்ப ரொம்ப கட்டாயமான ஒரு ஸ்டெப். இதில் வந்து நிவ்யா சாஃப்ட்லேருந்து ஒரு மாய்ஸ்சரைசர் எடுத்திருக்கேன். இது 100 rupeesக்கு கீழே தான். இதோட ப்ரைஸ் நியர்லி 85. பட் உங்களுக்கு இந்த டப் ஃபுல்லாக இருக்கும். இது நீங்கள் பாடிக்கும் அப்ளை பண்ணிக்கலாம், நீங்கள் ஃபேஸ்க்கும் அப்ளை பண்ணலாம். கொஞ்சம் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது. ஸோ நல்லா ட்ரை ஸ்கின் இருக்கவங்களுக்கு இந்த மாய்ஸ்சரைசர் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்க 100 rupeesக்கு கீழே மாய்ஸ்சரைசர் இல்லை நினைக்கிறேன், எனக்கு தெரியல, எனக்கு கிடைக்கல. ஸோ அந்த நான் சொல்லியிருந்தேன் பாண்ட்ஸ், அது வந்து உங்களுக்கு ஒரு 200 பிலோவில் கிடைக்கும். நீங்கள் வேணுன்னா நீங்கள் அது கூட ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு வந்து இந்த மாய்ஸ்சரைசர் ட்ரை பண்ண வேண்டாம் அப்படின்னு இருந்துச்சுன்னா. பட் ட்ரை ஸ்கின் இருக்கவங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ நல்ல ஒரு மாய்ஸ்சர் லெவல் இருக்குது. ஸோ உங்கள் பேஸை வந்து நல்லாவே கிளியராக அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இது ட்ரை பண்ணலாம். செகண்ட் திங் வந்து லிப் பாம். ஸோ ஸ்கின் கேரில் வந்து லிப் பாம் ரொம்ப ரொம்ப கட்டாயமான ஒரு ஸ்டெப் இல்லையா. நான் லிப் பாம் பற்றி, மாய்ஸ்சரைசர்ஸ் பற்றி எல்லாம் ஸ்பெசிஃபிக்காக வந்து வீடியோ பண்ணியிருக்கேன். லிங்க் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். ஸோ லிப் பாம் பற்றியும் நான் சொல்லியிருந்தேன், வீடியோ பண்ணியிருக்கேன். அதில் வந்து என்னோட ஃபேவரட் லிப் பாமில் இதுவும் ஒன்று காதியிலிருந்து. ஸோ இதுவும் வந்து 99 rupeesக்கு உங்களுக்கு கிடைக்கும், அதாவது அண்டர் 100ல் இருக்குது. ஸோ ரொம்ப சூப்பரான ஒரு லிப் பாம். வந்து அண்டர் 100ல் உள்ள ஸ்கின் கேர் வந்து பேசிக்காக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ அடுத்த ப்ராடக்ட் பார்த்தோன்னா ப்ரைமர், ஓகேவா. நம்ம யூஸ்வலி மாய்ஸ்சரைசருக்கு அப்புறம் நம்ம சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணுவோம். ஓகே, இது வந்து நைட்டாக இருக்கிறனால நான் சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணலை. அண்ட் உங்களுக்கு சன்ஸ்க்ரீனில் அண்டர் 100 ரெக்கமெண்டேஷன் வந்து எனக்கு கிடைக்கல. நீங்கள் சில விஷயம் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். என்னென்னா, சில ப்ராடக்ட்ஸில் வந்து நீங்கள் கம்மியாக இருக்குது, குறைவாக இருக்குங்கிறதுக்காக ஏதோ நல்ல இல்லாத ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிட வேண்டாம். கொஞ்சம் கூட இப்போ உங்களுக்கு ஒரு 100 தான் இருக்குன்னா கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி இன்னொரு 100 கூட கிடச்சுன்னா ஒரு 200 rupees இன்வெஸ்ட் பண்ணி ஒரு நல்ல ப்ராடக்ட் வாங்குங்க. அப்படி சில விஷயத்தில் என்கிட்ட ரெக்கமெண்டேஷன் இருக்குது. ஏன்னா அண்டர் 100ல் எனக்கு கிடைக்கவே இல்லை சுத்தமாக. ஸோ அதனால உங்களுக்கு வந்து உங்களால் இன்னும் ஒரு 100 கூட ஒரு சன்ஸ்க்ரீனுக்காக செலவு பண்ண முடியும்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த நியூட்ரிஜெனால இருக்க சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணலாம். நான் சன்ஸ்க்ரீன் பற்றியும் ஆல்ரெடி வீடியோ பண்ணியிருக்கேன், நீங்கள் செக் பண்ணலாம். ஸோ ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு சன்ஸ்க்ரீன். ஆனால் உங்களுக்கு கொஞ்சம் ஒயிட் காஸ்ட் இருக்கும். பட் அது கொஞ்சம் நேரத்துலேயே வந்து உங்களுக்கு செட்டில் ஆகிடும். செட்டில் ஆனதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் மேக்கப் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணால் போதும். நல்ல ஒரு சன்ஸ்க்ரீன். பட் இதோட ப்ரைஸ் வந்து 100க்கு கீழே இல்லை. இதோட ப்ரைஸ் வந்து 200 வாங்க. ஆக்சுவலி 250 rupees இது. பட் உங்களுக்கு ஆஃபர்ஸில் வந்து 200க்கு கம்மியாக கிடைக்கும் உங்களுக்கு, ஓகேவா. ஸோ சன்ஸ்க்ரீன் வந்து நியூட்ரிஜனோட சன்ஸ்க்ரீன் வந்து இங்கே ரெக்கமெண்ட் பண்ணுறேன். அண்ட் இதோட வந்து நமக்கு பேசிக் ஸ்கின் கேர் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ அதுக்கு அடுத்தது ப்ரைமர் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் இல்லையா. ப்ரைமர் வந்து சேம் ப்ரைமரும் வந்து உங்களுக்கு 100க்கு குறைவாக இருக்க ப்ரைமர் வந்து எனக்கு அவ்வளோ சாட்டிஸ்ஃபைங்காக இல்லை. ஏன்னா வந்து நான் சொன்னேன் இல்லையா, ஸோ ஒரு 100க்கு கம்மியாக எனக்கு ப்ராடக்ட் வேணுங்கிறதுக்காக ஏதோ ஒரு ப்ராடக்ட் எடுத்து உங்களுக்கு அதை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்கு எனக்கு விருப்பம் கிடையாது. ஸோ ப்ரைமரும் நீங்கள் கொஞ்சம் பார்த்து ஒரு நல்ல ப்ரைமரில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ப்ளூ ஹெவனில் உங்களுக்கு ஒரு ப்ரைமர் கிடைக்கும், சிலிகான் பேஸ்டு ப்ரைமர். அதோட ப்ரைஸ் வந்து நியர்லி 200 சம்திங், 200+ இருக்கும், ஓகேவா. ஸோ உங்களால் வந்து ஒரு ப்ரைமருக்கு 200 இன்வெஸ்ட் பண்ண முடியும்னா நீங்கள் இந்த ப்ரைமர் வாங்கலாம். ஒரு ஆலோவேரா ஜெல் வந்து நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரு மல்டி யூஸ் ப்ராடக்ட் தான். நீங்கள் ஹேருக்கு, ஃபேஸ்க்கு, ஸ்கின் கேரில் எல்லாத்துலேயுமே ஆலோவேரா இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி நான் வந்து வேஸ்லின்லேருந்து ஒரு ஆலோவேரா ஜெல் எடுத்திருக்கேன். இதோட எம்ஆர்பி வந்து 95 rupees. ஸோ அண்டர் 100ல் உங்களுக்கு ஒரு ஆலோவேரா ஜெல் கிடைக்குது. நீங்கள் வேணும்னா அது வந்து உங்கள் ப்ரைமராக நீங்கள் யூஸ் பண்ணலாம்.
ஓகேவா. ஆனால் மாய்ஸ்சரைசருக்கு பதிலாக நீங்கள் வந்து ஆலோவேரா ஜெல் யூஸ் பண்ண முடியாது. பட் நீங்கள் உங்கள் ப்ரைமராக நீங்கள் யூஸ் பண்ணலாம். நம்ம நிறைய பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ நான் இன்னைக்கு வந்து ப்ரைமருக்கு இந்த ஆலோவேரா ஜெல் எடுத்திருக்கேன். ஜென்ரலி நம்ம ப்ரைமர் எதுக்கு யூஸ் பண்ணோம்னா நம்மளோட ஃபேஸில் இருக்க அந்த அன்ஈவன் டெக்ஸ்டர் எல்லாம் கொஞ்சம் ஸ்மூதன் ஆக்குறதுக்காக. ஸோ இது வந்து ஒரு பர்ஃபெக்ட் ப்ரைமராக உங்களுக்கு ஒர்க் ஆகுமான்னு கேட்டால் கிடையாது. பட் வேற வழி இல்லை, உங்களுக்கு ப்ரைமரே இல்லை, ப்ரைமர் வாங்கவே எனக்கு விருப்பம் இல்லைங்கிறவங்க வந்து ப்ரைமரை ஸ்கிப் பண்ணலாம். பட் உங்களோட பேஸ் வந்து கொஞ்சம் நல்லா இருக்குன்னா ப்ரைமர் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து ஒரு ஆலோவேரா ஜெல் கூட யூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கு தான் இது வந்து ஒரு மேக்கப்புக்கும் அண்ட் ஒரு ஸ்கின் கேருக்குமான ஒரு மல்டி யூஸ் ப்ராடக்ட். ஸோ இது வந்து அண்டர் 100ல் இருக்க ஒரு ஆலோவேரா ஜெல். ஓகேவா. ஸோ பட் கொஞ்சம் உங்களால் இன்வெஸ்ட் பண்ண முடியும்னா நீங்கள் இந்த ப்ளூ ஹெவனில் இருக்க ப்ரைமர் யூஸ் பண்ணலாம். இதோட டெக்ஸ்சர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும், நல்ல ஒரு சிலிக்கானி டெக்ஸ்சர். பாருங்க, இதை நீங்கள் அப்ளை பண்ண உடனே உங்களோட பேஸே வந்து ரொம்ப ஸ்மூத் ஆக்கி கொடுத்துரும். உங்களுக்கு உங்கள் ஃபேஸை வந்து உங்கள் போர்ஸ் எல்லாம் நல்லா ஃபில் பண்ணி. ஓகேவா. ஸோ நல்ல ஒரு ப்ரைமர், இந்த ப்ளூ ஹெவனில் உள்ள ப்ரைமர். ஸோ இன்வெஸ்ட் பண்ண முடியாதவங்க நீங்கள் அந்த ஆலோவேரா ஜெல் கூட இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ நான் அதை அப்ளை பண்ணியிருக்கேன். கொஞ்சம் அது என்னோடய ஃபேஸில் வந்து செட் ஆகிறது. ஒரு இம்பார்ட்டண்டான ஸ்டெப் மேக்கப்பில் என்னென்னா நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டுக்கு இடையிலையும் கொஞ்சம் கேப் கொடுக்கணும். அது வந்து செட் ஆகுறதுக்கு, உங்கள் ஃபேஸில் கொஞ்சம் செட்டில் ஆகுறதுக்கு. ஸோ அட்லீஸ்ட் ஒரு 60 செகண்ட்ஸ் வந்து நீங்கள் வெயிட் பண்ணி நீங்கள் நெக்ஸ்ட் ப்ராடக்ட்டை வந்து லேயர் ஆன் பண்ணுங்கள். ஓகேவா. ஸோ ப்ரைமர் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ப்ரைமர் செக்ஷன் 2 ப்ரைமரோட ரெக்கமெண்டேஷன்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் வந்து கன்சீலர். ஓகே, நம்ம வந்து கலர் கரெக்டர்னு ஒன்று யூஸ் பண்ணுவோம். ஒரு ஆரஞ்சு கன்சீலர், ஆரஞ்சு கரெக்டர் ஏதாவது இல்லைன்னா உங்களுக்கு வந்து அவ்வளோ டார்க் சர்க்கிள்ஸ் பிக்மெண்டேஷன் இல்லைன்னா நீங்கள் ஒரு நார்மல் கன்சீலர் கூட யூஸ் பண்ணலாம். ஸோ கன்சீலர்லேயும் உங்களுக்கு வந்து 100 rupeesக்கு குறைவாக இருக்க கன்சீலர் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அதில் வந்து எனக்கு இந்த இன்சைட்டோட ஒரு கன்சீலர் ட்ரை பண்ணலான்னு பார்த்தேன். இதோட எம்ஆர்பி வந்து 99 rupees. பட் என்ன ஆச்சு, ஆன்லைனில் நம்ம ப்ராடக்ட்ஸ் வாங்கும்போது ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னன்னா நமக்கு வந்து ஷேட்ஸ் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக வரும். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ஒன்றா இருக்கும், பட் அங்கே நமக்கு கிடைக்கிற ப்ராடக்ட் வந்து கம்ப்ளீட்டாக வேறையாக இருக்கும். ஸோ அது மாதிரி எனக்கு இந்த இன்சைட்லேருந்து இந்த ப்ரைமர் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப லைட் தெரியுதா. ஒருவேளை நான் இதை யூஸ் பண்ணோன்னா கூட ஒரு கலர் கரெக்டர் எனக்கு கண்டிப்பாக தேவை. கலர் கரெக்டர் யூஸ் பண்ணி தான் நான் வந்து இதை அப்ளை பண்ணி ஆகணும். ஸோ கலர் கரெக்டருக்கு இன்னைக்கு என்கிட்ட வந்து பர்பிள்லேருந்து ஒரு கலர் கரெக்டர் எடுத்திருக்கேன். இந்த பர்பிள்லேருந்து ஒரு ஆரஞ்சு கரெக்டர் எடுத்திருக்கேன். இது என்கிட்ட இருக்கிறனால நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து 300 something. ஓகேவா. பட் உங்களுக்கு நிறைய சேல் இருக்கும் பர்பிள் வெப்சைட்டில், நிறைய டிஃப்ரெண்ட் சேல்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ நீங்கள் அதில் வந்து ஷாப் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஃப்ளாட் 50 அது மாதிரி 50% ஆஃபர்ஸில் 60% ஆஃபர்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அப்படி ஏதோ ஒரு ஆஃபரில் தான் நான் இது வந்து ஷாப் பண்ணியிருந்தேன். ஸோ நல்லதாக இருக்கும் இந்த கரெக்டர். என்னென்னா கொஞ்சம் க்ரீமியாக இருக்கும். ஓகேவா. ஸோ நம்ம டார்க் சர்க்கிள்ஸ்லாம் லைட்டாக ஒரு ஆரஞ்சு கரெக்டர் யூஸ் பண்ணி ஓரளவுக்கு அதை வந்து சீல் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கு மேலே வந்து நான் இந்த இன்சைட்லேருந்து ஒரு கன்சீலர் வாங்கியிருந்தேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ என்னோட ஒரு லைட்டர் ஷேட் நான் அது வந்து அப்ளை பண்ணி பார்க்கலாம். பட் ரொம்ப லைட். ஸோ ஒரு லைட் கலர் கன்சீலர் தான். ஸோ நான் அதை பிளெண்ட் பண்ணால் இது இப்படி தான் இருக்குது. ஸோ தெரியுதா, என்னோட நெக்கோட கலர் வேறு, என்னோட ஃபேஸோட கலர் வேறு. ஏன்னா நான் ஆரஞ்சு கரெக்டர் யூஸ் பண்ணி அந்த கன்சீலர் பிளெண்ட் பண்ணனால அவ்வளவா இது வந்து டார்க்னஸ் கொடுக்கலனாலும் உங்களுக்கு வந்து ஃபேஸோட கம்ப்ளீட் டோனே மாற்றின மாதிரி இருக்குது. பட் கன்சீலர் நல்லா தான் இருக்குது, நல்ல ஒரு ஈஸியாக பிளெண்ட் பண்ண முடியுது நம்மளால். அதோட நல்லாவே கவர் பண்ணுது லைட்டர் ஷேடாக இருந்தாலும் கூட. அண்டு ஆனால் வந்து இது வந்து ஒரு திக்கான ஒரு ஃபுல் கவரேஜ் கன்சீலர் கிடையாது. பார்த்தீங்களா, ஸ்பாட்ஸ் எல்லாம் தெரியுது. பட் ஓகே ப்ராடக்ட் தான். ஆனால் நீங்கள் ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு அண்டர் 100ல் கன்சீலர் வேணும்னா உங்களோட ஷேட் இதில் கிடச்சிச்சின்னா சூப்பர், உங்களுக்கு ப்ராப்ளமே கிடையாது. பட் உங்களோட ஷேடை நீங்கள் வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சி அதை நீங்கள் வந்து பை பண்ணுறது வாங்குறது கொஞ்சம் ட்ரபிளாக இருக்கும். பட் நீங்கள் வாங்குனீங்கன்னா ரொம்ப சூப்பராகவும் இருக்கும். ஸோ இதே கன்சீலரே நான் வந்து லைட்டாக என்னோட நெக்குக்கும் அப்ளை பண்ணிக்கிறேன். ஓரளவுக்கு நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்தாச்சு.
ஸோ கன்சீலர் ரெக்கமெண்டேஷன் இதுதான். பட் என்னோட ஐடியா என்னன்னா கொஞ்சம் கூட நீங்கள் அதுலேயும் இன்வெஸ்ட் பண்ணி ஸ்விஸ் பியூட்டியில் இருக்க கன்சீலர் வாங்கலாம், அது இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வந்து ஃபவுண்டேஷன். ஸோ ஃபவுண்டேஷனுக்கு என்கிட்ட ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து கிடையாது. ஏன்னா நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, நீங்கள் வந்து அப்படி ஒரு வேளை நீங்கள் ஃபவுண்டேஷன் வாங்குறதா இருந்தால் ஒரு 100 rupees கூட நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி மேப்ளினில் இருக்க ஃபவுண்டேஷனோ இல்லைனா ஃபேஸஸ் கனடாவில் ஃபவுண்டேஷன்ஸ் இருக்குது, அதுவும் நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் அதை ஏதாவது ட்ரை பண்ணலாம். பட் இல்லை உங்களால் 100 தான் இன்வெஸ்ட் பண்ண முடியும்னா நீங்கள் இந்த மாதிரி சிசி க்ரீம் ட்ரை பண்ணலாம். பிபி க்ரீம், சிசி க்ரீம் இந்த மாதிரி மார்க்கெட்டில் நிறைய அவைலபிளாக இருக்குது. ஸோ இதில் என்ன ப்ராப்ளம்னா டஸ்கி ஸ்கின்ல இருக்கவங்களுக்கு அவங்களுக்கும் இதில் பெர்ஃபெக்ட் ஷேட் கிடைக்காது. ஸோ நான் இன்னைக்கு லாக்மியோட 9 to 5 க்ரீம் எடுத்திருக்கேன். இதோட ப்ரைஸ் வந்து அண்டர் 100 தான், கண்டிப்பாக 99 rupees. உங்களுக்கு ரொம்ப கம்மி ப்ராடக்ட் தான் கிடைக்கும். பட் நீங்கள் வந்து இதை வந்து உங்கள் ஃபவுண்டேஷனுக்கு பதிலாக யூஸ் பண்ணலாம். ஓகேவா? நல்லா பிளெண்ட் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்குது. உங்களுக்கு தெரியுதா, நம்மளோட ஷேட் இல்லாமல் நம்ம வந்து நம்மளோட லைட்டர் ஷேடோ இல்லை நமக்கு வேறு ஏதாவது ஷேட் நம்ம யூஸ் பண்ணும்போது நம்மளோட ஃபேஸே இப்படி தான் இருக்கும், ஒரு மாதிரி க்ரே ஆன மாதிரி. அதை வந்து நம்ம பிளெண்ட் பண்ணி சரி பண்ணி எடுக்கிறதுக்கே ரொம்ப டைம் ஆகும். பெட்டர் 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 அவங்களோட ஷேட் என்னன்னு கண்டுபிடிச்சி நீங்கள் அந்த ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணுறது. ஓகேவா? ஸோ பேஸ் ஓரளவுக்கு ரெடியாகி இருக்குது. ஸோ ஃபேஸஸ் கனடாலேருந்து ஒரு பவுடர் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து நான் ஒரு ஃப்ளாட் 50% ஆஃபரில் தான் வாங்கினேன். இது எம்ஆர்பி வந்து 199, பட் எனக்கு இது வந்து 100 rupeesக்கு கிடச்சிது. ஸோ இதோட ஷேட் வந்து சாண்ட். நான் என்னோடய ஃபேஸ் ரொம்ப மோசமாக இருக்கிறனால நான் என்னோட ரொம்ப லைட்டராக இருக்கு இல்லையா, ஸோ நான் டார்க்கர் ஷேடில் இருக்க ஒரு பவுடர் எடுத்து ஓகேவா. அண்ட் இந்த ப்ரஷ் வந்து இதுவும் உங்களுக்கு வந்து ஃபவுண்டேஷன் பிளெண்ட் பண்ணுற ப்ரஷ். ஸோ ஃபவுண்டேஷன், பவுடர், பிளஷ் எது வேணாலும் நீங்கள் பிளெண்ட் பண்ணிக்கலாம். இதோட ப்ரைஸ் வந்து இதுவும் ஒரு 100, 120, 130 அந்த ரேஞ்சில் தான் நான் எனக்கு இது வாங்கினேன்னா. ஸோ நல்ல ஒரு ப்ரஷ். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஃப்ளாட் ப்ரஷ் வந்து நல்லா திக்கான ப்ரஷல்ஸ் இருக்கிறது ப்ராடக்ட்ஸ்லாம் பிளெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் இன்னைக்கு இந்த ப்ரௌன் கலர் ஐப்ரோ பென்சில் யூஸ் பண்ண போகிறேன் ஃப்ரம் ஸ்விஸ் பியூட்டி. நம்ம லைன் கொடுத்துட்டு கேப்ஸ் ஃபில் பண்ணியாச்சு. அடுத்தது இந்த ப்ரஷ் வச்சு நீங்கள் வந்து ஈவனாக நம்மளாம் ப்ரஷ் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ உங்களோட ஐப்ரோ வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நேச்சுரலாக இருக்கும், ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக வரைஞ்ச மாதிரி உங்களுக்கு வந்து இருக்காது. 65 rupees, 50 to 60 அந்த ரேஞ்சுக்கே கிடைக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். இதோட ஷேட் வந்து டார்க் ப்ரௌன். ஸோ ஒரு ப்ரௌன் ஐப்ரோ ஃபில் பண்ணியாச்சு. அடுத்தது ஐஷேடோஸ் பார்த்தோன்னா இந்த மாதிரி சிங்கிள் ஐஷேடோஸ் இருக்குது. ஓகேவா? அது வந்து உங்களுக்கு 100 rupeesக்கு கம்மியாக தான் கிடைக்கும். இதுவும் சம்திங் ஒரு இதோட எம்ஆர்பி வந்து 100 above 110, 120 அது மாதிரி. பட் உங்களுக்கு எப்போவுமே இது ஆஃபரில் ஒரு 90 rupees அந்த ரேஞ்சுக்கு கிடைக்கும். ஸோ இது மாதிரி இருக்குது. வேறு இந்த மாதிரி ஐஷேடோஸ் இருக்குது. மிஸ்க்லரில் இருக்குது, வெட் அண்ட் வைல்டில் இருக்குது. நிறைய பிராண்டில் இந்த மாதிரி சிங்கிள் ஐஷேடோஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அது ட்ரை பண்ணலாம். இன்றைக்கி வந்து இந்த மிஸ்க்லரோட ஐஷேடோ தான் எடுத்துக்க போகிறேன். இதுக்கும் உங்களுக்கு வந்து பெருசாக ப்ரஷ் எல்லாம் தேவைப்படாது. இந்த மாதிரி லைட்டாக உங்களோட ரிங் ஃபிங்கரில் ப்ராடக்டை நீங்கள் எடுத்து ரொம்ப ஹைலி பிக்மெண்டடாக இருக்கும். ஐஷேடோஸ்க்கு வந்து ப்ரஷ் ரெக்கமெண்டேஷனை பார்த்தோன்னா 100 rupees குறைவாக இருக்கிறதுல உங்களுக்கு அப்படி சிங்கிள் ப்ரஷஸாக கிடைக்காது. ஆக்சுவலி டபுளாகவும் கிடைக்காது. பட் இது வந்து என்னென்னா அமேசானில் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ மினிசோவில் உள்ள ப்ரஷஸ். ஓகேவா? 2 ப்ரஷ் சேர்த்து 200 அந்த ரிலேட்டட். ஸோ ஒரு ப்ரஷோட ப்ரைஸ் வந்து நான் ஒரு 100. அப்போ வந்து இது கொஞ்சம் கம்ப்ளீட்டட் லுக் இருக்கும். ஸோ நீங்கள் வேறு ஏதாவது ஒரு கலர்ஸ் கூட வேறு கலர்ஸ், கோல்டன் கலர்ஸ் உங்கள்கிட்ட ஷிம்மர்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை அப்ளை பண்ணலாம். ஸோ ஐஷேடோஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ 2 தனித்தனியான, அதாவது சிங்கிள் ஐஷேடோஸ் 2 வச்சு, ஒரு பிங்க் கலர் ஒன்று, ஒரு பிளாக் கலர் வச்சு ஒரு மாதிரி ஒரு ஐஷேடோ க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ அடுத்தது வந்து நம்ம ஐலைனர் அப்ளை பண்ணலாம். ஐலைனரோட ரெக்கமெண்டேஷன் என்னென்னா இந்த டாஸ்லரோடது
ஐடெக்ஸ் டாஸ்லரோட இந்த ஐலைனர். ஸோ இது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இது வந்து உங்களுக்கு ஒரு 45 to 60 அந்த ரேஞ்சிலே கிடைக்கும். இதோட சின்ன சைஸ் வந்து 45க்கும், இது வந்து கொஞ்சம் பெருசு ஓகேவா, அதனால இது வந்து 60 rupees இது. ஸோ இதை வச்சு நம்ம நார்மலான ஒரு மஸ்காராக்கு இன்னைக்கு வந்து ப்ளூ ஹெவன்லேருந்து ஒரு மஸ்காரா எடுத்திருக்கேன். ஸோ இதோட எம்ஆர்பி வந்து 125 உங்களுக்கான எப்போவுமே ஒரு 90, 94, 95 அந்த ரேஞ்சுக்கே உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ நல்ல ஒரு மஸ்காரா அஃபோர்டபுள் ரேட்டில். ஏன்னா உங்களுக்கு இந்த ரேஞ்சில் இருக்க மற்ற மஸ்காரா பற்றி எனக்கு அவ்வளோவா ஐடியா இல்லை, பட் இது நல்ல ஒரு லிக்விட் மஸ்காரா. இதுலேயே வந்து 3 வேரியண்ட் இருக்குது. ஸோ உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் வந்து சூஸ் பண்ணலாம். நான் இங்கே ஆனால் உங்களுக்கு இது வந்து வாட்டர் ப்ரூஃபோ அது எதுவுமே கிடையாது ஓகேவா. ஒரு நார்மல் மஸ்காரா நீங்கள் வந்து இதை வந்து ரிமூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது ரிமூவ் ஆகிடும் ரொம்ப ஈஸியாக. அந்த மாதிரி இருக்கிற ஒரு மஸ்காரா இது, பட் ரொம்ப நல்லாயிருக்கும். அஃபோர்டபுள் ரேஞ்சில் இருக்கிற ஒரு நல்ல மஸ்காரா ஓகேவா. அண்டர் 100 கிடைக்கும் உங்களுக்கு எப்படியுமே. ஸோ மஸ்காரா வந்து ரெக்கமெண்டேஷன் வந்து இந்த ப்ளூ ஹெவன்லேருந்து. மஸ்காரா அப்ளை பண்ணியாச்சு. அண்ட் காஜல், நம்ம ஒரு காஜல் அப்ளை பண்ணலாம். ஸோ காஜலுக்கு இன்றைக்கி என்கிட்ட 80லேருந்து ஒரு காஜல் ஓகேவா. இதோட ப்ரைஸ் வந்து உங்களுக்கு எம்ஆர்பியே 75 தான். ஸோ உங்களுக்கு வந்து ஈஸியாக உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும் நிறைய வெப்சைட்ஸில். கண்டிப்பாக இந்த LE18 காஜல் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் அதை செட் பண்ணணும். ஸோ நமக்கு இங்கே ப்ராப்ளம் இல்லை. நம்மக்கிட்ட ஒரு பிளாக் கலர் ஐஷேடோ நான் ஆல்ரெடி காமிச்சிருந்தேன் இல்லையா, சிங்கிள் ஐஷேடோ. நான் அது வச்சு இந்த காஜலை இந்த ப்ரஷ் வச்சு நம்ம இந்த பிளாக் கலர் ஐஷேடோ வச்சு இந்த காஜலை செட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து ஒரு ஐ லுக் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அந்த காஜலை வந்து நான் வந்து ஒரு பவுடர் ப்ராடக்ட் வச்சு செட் பண்ணியாச்சு. ஸோ அதுவும் அண்டர் 100ல் இருக்க ப்ராடக்ட் தான் ஓகேவா. ஸோ இந்த ப்ரஷ் வந்து நான் ஏதோ ஒரு ஷாப்பில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். கண்டிப்பாக இதோட ப்ரைஸ் வந்து ஒரு 30 to 40 rupees அது ரேஞ்சில் தான் இருக்கும். பட் இது ஒரு சூப்பர் அமேசிங் ப்ராடக்ட். எனக்கு இது நல்லாவே யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நம்ம வந்து லிப் லைனர். ஸோ லிப் லைனர்ஸ்க்கு என்கிட்ட இருக்க ரெக்கமெண்டேஷன் வந்து மிஸ் கிளேர்லேருந்து லிப் லைனர் ஓகேவா. இது ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள் ரேட்டில் இருக்க நல்ல லிப் லைனர். ஸோ இதில் ஏதாவது ஒரு 2 ஷேட், ஒரு ப்ரௌனோ ஒரு ரெட்டோ இல்லை ஒரு மெரூனோ நீங்கள் எது வேணாலும் வச்சு வாங்கி வைக்கலாம். ஸோ அது உங்களுக்கு நல்லாவே யூஸ் ஆகும். ஸோ நான் இன்றைக்கி இந்த ஷேட் பேர் வந்து ரெட் வைன் அப்படிங்கிற ஒரு ஷேட் எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து லிப்ஸ்டிக்கில் உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ண விருப்பம் இல்லைனா நீங்கள் இந்த லிப் லைனரே நீங்கள் லிப் ஃபுல்லாக அப்ளை பண்ணி லிப்ஸ்டிக்காக யூஸ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு தனியாக லிப் லைனர் வாங்க விருப்பம் இல்லைனா நம்ம ஒரு ஐப்ரோ பென்சில் வச்சுருந்தோம் இல்லையா, ஒரு டார்க் ப்ரௌன், நீங்கள் அதை கூட லிப் லைனரில் யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் ப்ராடக்ட்ஸ் வந்து உங்களுக்கு எப்படி விருப்பப்படுறீங்களோ நீங்கள் அப்படி மல்டி யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா. ஸோ லிப்ஸ்டிக் என்கிட்ட இன்றைக்கி நிறைய ரெக்கமெண்டேஷன்ஸ் இருக்குது. ஸோ நிறைய NY பேலேருந்து LE18 SQலேருந்துலாம் நிறைய லிப்ஸ்டிக் இருக்குது. ஸோ நான் இன்றைக்கி LE18 ஒரு லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணுறேன். ஸோ க்ரீமி லிப்ஸ்டிக். இதோட ஷேட் வந்து பிங்க் கிஸ் ஓகேவா. இதோட எம்ஆர்பி வந்து ஒரு 75 அவ்வளோதான். இது உங்களுக்கு லோக்கல் ஷாப்ஸில் கூட, உங்கள் நியர்பையில் இருக்க ஷாப்ஸில் கூட இது அவைலபிளாக இருக்கும். ஸோ நல்ல ஒரு லிப்ஸ்டிக் ஷேட் கிடச்சிருக்கு. இங்கே வேறு கூட ட்ரை பண்ணலாம். SQலேருந்து ஒரு லிப்ஸ்டிக் இருக்குது. இதே உங்களுக்கு ஒரு நியூட் ஷேட் மாதிரி வேணும்னா NY பேல நிறைய லிப் க்ரையான்ஸ் இருக்குது. ஸோ அதுவும் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதோட ப்ரைஸும் 100க்கு ரொம்ப ரொம்ப குறைவு தான் ஓகேவா. இந்த லுக் வந்து இங்கே கம்ப்ளீட் ஆகுது. உங்களுக்கு லிப்ஸுக்கு வந்து அண்டர் 100ல் வந்து LE18 இருக்க லிப்ஸ்டிக்ஸ் நிறைய ஷேட்ஸ் இருக்குது. நீங்கள் அதில் எது வேணாலும் ட்ரை பண்ணலாம். அண்ட் இது நீங்கள் மல்டி யூஸும் பண்ணலாம். இல்லைனா வந்து பர்பிள் வெப்சைட் சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ நான் ஃபஸ்ட் ஆல்ரெடி ஒரு ஆரஞ்ச் கேரக்டர் காமிச்சேனே, அதே வெப்சைட்லேயே இந்த NY பேலேருந்து லிப் க்ரையான்ஸ் இருக்குது. ஸோ இதுவும் அண்டர் 100 தான். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ வேறு என்னது, இந்த LE18 லிப் க்ரையான்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு கோரல் கலர், ஒரு நல்ல ஒரு ரோஸ் ரெட் அந்த மாதிரி கலர் ஓகேவா. ஸோ LE18 லிப் க்ரையான்ஸ் இருக்குது, நீங்கள் அது ட்ரை பண்ணலாம். இல்லைனா இந்த SQலேருந்து லிக்விட் லிப்ஸ்டிக்ஸ் இருக்குது மினி ஓகேவா. ஸோ நீங்கள் இதுவும் ட்ரை பண்ணலாம். இதில் நிறைய ஷேட்ஸ் இருக்குது. பயங்கர வாட்டர் ப்ரூஃப். இப்போ இது நான் இவ்வளோ நேரம் காமிச்ச இந்த லிப்ஸ்டிக்ஸ் எல்லாமே வந்து வாட்டர் ப்ரூஃப் எல்லாம் கிடையாது. நீங்கள் ஆயில் ஃபுட்டெல்லாம் சாப்பிடும்போது இல்லைனா கொஞ்சம் நேரம் ஆகும்போது இது ஃபேட் அவுட் ஆகி போகும். பட் இது வந்து அப்படி கிடையாது. உங்களுக்கு இது ரொம்ப நேரம் ஸ்டே ஆகும். இந்த SQலேருந்து ஒரு
மினி லிப்ஸ்டிக் ரெக்கமெண்டேஷன். ஓகே, இதுதான் என்னோட லிப்ஸ்டிக் ரெக்கமெண்டேஷன். ஸோ இதில் வந்து உங்களுக்கு எல்லாமே நல்லாயிருக்கும். இந்த ரெண்டும் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும், உங்களை வந்து டிசப்பாயிண்ட் ஆக்காது. இந்த NYBல இருக்க லிப் கிரையான்ஸும் இந்த LE18ல இருக்க இந்த லிப்ஸ்டிக்ஸும். ஓகேவா? ஸோ நீங்கள் இது ட்ரை பண்ணலாம். இதை தவிர்த்து நம்ம வேறு ஏதாவது ப்ளஷ் அப்ளை பண்ணுறதா இருந்தால் நம்ம ஆல்ரெடி ஒரு பிங்க் கலர் பார்த்துருந்தோம் இல்லையா? ஸோ நம்ம அந்த இதே ப்ளஷ்ஷாக நம்ம அப்ளை பண்ணலாம். ஸோ அதுக்கு நம்ம வந்து ஒரு ப்ரஷ், இப்போ ஃபவுண்டேஷன் ப்ரஷ் இந்த லைட்டாக எடுத்து பயங்கர பிக்மெண்டேஷன். ஓகேவா? ஸோ நீங்கள் இந்த சிங்கிள் ஐ ஷேடோஸ் வாங்குறீங்கன்னாலும் ஒரு பிங்கோ ஒரு ரெட்டோ நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அதை வந்து இந்த மாதிரி சூப்பராக மல்டி யூஸ் பண்ணி எடுக்கலாம். ஸோ நீங்கள் எப்போவுமே ப்ராடக்டை இங்கே டிப் பண்ணிவிட்டு உங்கள் கையில் இப்படி ப்ளேஸ் பண்ணிவிட்டு அடுத்தது உங்கள் சீக்கில் நீங்கள் அதை வந்து ப்ளேஸ் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு அண்டர் 100ல் தான் நீங்கள் பார்க்குறீங்கன்னா நீங்கள் ப்ளஷ் எல்லாம் வந்து செப்பரேட்டாக வாங்கவே வேண்டாம். இல்லை நீங்கள் உங்கள்கிட்ட ஒரு ப்ளஷ் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதே வந்து ஐ ஷேடோவை அப்ளை பண்ணலாம். ஸோ எப்படி வேணுனாலும் உங்களுக்கு விருப்பப்படி யூஸ் பண்ணலாம். இல்லைனா இது எல்லாத்துக்குமே சேர்த்து நீங்கள் ஒரே ஒரு ஐ ஷேடோ பேலட்ஸே யூஸ் பண்ணலாம். ஸோ அதில் பிளாக், ப்ரௌனு, பிங்க்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை வச்சு இது எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இந்த நோஸ் மட்டும் நான் எப்போவுமே கொஞ்சம் கான்டோர் பண்ணுவேன். அதுக்கு இன்றைக்கி என்கிட்ட கான்டோருக்கு பெரிய ப்ராடக்ட் ரெக்கமெண்டேஷன்ஸ் இல்லை. ஸோ அதனால் இந்த ப்ரௌன் கலர் ஐப்ரோ பென்சில் இருக்கு இல்லையா? ஸோ நான் அதை வச்சே லைட்டாக இப்படி அப்ளை பண்ணிவிட்டு நான் அந்த 200க்கு 2 ப்ரஷஸ் மினி சோல் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ அதில் ஒரு ப்ரஷ் வச்சு ஜஸ்ட் இது அப்படி. ஸோ நோஸ் இன்னும் கொஞ்சம் கூட நான் ஹைலைட்டடாக தெரிகிறதுக்கு லைட்டாக ஒரு காம்பேக்ட் எடுத்து இதே ப்ரௌன் கலர் பென்சில் வச்சு நீங்கள் சீக்ஸும் கான்ட்ரோல் பண்ணலாம், உங்களோட சின்னும் கான்ட்ரோல் பண்ணலாம். ஈஸியாக பிளெண்ட் பண்ண முடியும் உங்களால் ஒரு ஐப்ரோ பென்சிலாக இருந்தாலும். ஓகேவா? ஸோ இன்றைக்கி இதுதான் ஆல்ரெடி நான் உங்களுக்கு வீடியோஸில் இன்க்ளூட் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த லோட்டஸோட இந்த லிக்விட் சிந்தூர் தான் யூஸ் பண்ணுவேன். இந்த ப்ரைஸ் வந்து 135, பட் இதுவும் உங்களுக்கு வந்து ஒரு 100 அந்த ரேஞ்சுக்கே வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஆஃபர்ஸ் எல்லாம் போக. ஸோ இதுதான் என்னோட சிந்தூருக்குள்ள ரெக்கமெண்டேஷன். ஐ ஷேடோ ஷிம்மர்ஸ் நீங்கள் அது கூட அப்ளை பண்ணலாம். இப்படி தான் இருக்கும். ஆக்சுவலி நான் இது இருந்தது பார்க்கலையா, இப்போ தான் பார்த்தேன். இது வந்து ப்ளூ ஹெவன்லேருந்து ஷிம்மர் ஒரு பவுடர்ஸ் மாதிரி. ஓகேவா? ஷிம்மர் டஸ்ட்னு சொல்லுவாங்க. ஸோ அதுவும் அதோட எம்ஆர்பியும் வந்து 95 தான். இதுவும் அண்டர் 100 தான். அடுத்து உங்களுக்கு வந்து வேறு என்ன, உங்கள் ஹேர் கேர்னு பார்த்தோன்னா ஒரு ஹேர் சீரம் யூஸ் பண்ணணும். ஸோ இந்த ஸ்ட்ரீக்ஸ்லேருந்து இந்த 99 ருபீஸ்ன்னு நினைக்கிறேன் இந்த பாட்டிலோட ப்ரைஸ். 105 நான் 90 சம்திங்கில் தான் வாங்குறேன். ஸோ உங்களுக்கு இவ்வளோ சீரம் இருக்குது, உங்களுக்கு ஹேருக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு அது வேண்டாம்னா நீங்கள் இந்த மாதிரி பேண்டின் ஆயில் ரீப்ளேஸ்மெண்ட்னு சீரம் இருக்குது. ஸோ நீங்கள் அதுவும் ட்ரை பண்ணலாம். இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். ஸோ இன்றைக்கி ஃபுல் ஃபேஸ் ஆஃப் மேக்கப் இன்றைக்கி நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். எல்லா ப்ராடக்ட்ஸுமே அண்டர் 100. ஸோ சில ப்ராடக்ட்ஸை தவிர சில மீன்ஸ் ஒரு 1 or 2 ப்ராடக்ட்ஸ் வந்து சன்ஸ்க்ரீன் இது மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து நான் கொஞ்சம் ஒரு 100 ருபீஸ் எக்ஸ்ட்ரா ஆனாலும் வாங்குங்கன்னு நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பேன். அதை தவிர்த்து மிச்சம் மற்றபடி நம்ம யூஸ் பண்ண எல்லா ப்ராடக்ட்ஸுமே வந்து அண்டர் 100 தான். எல்லாமே நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ் தான். நான் பர்சனலாக யூஸ் பண்ணியிருக்கேன். என்னோட ஸ்கின்க்கு செட் ஆகிற ஒரு ப்ராடக்டாக தான் இருக்குது. எப்படி சொல்கிறது, ரொம்ப சீப்பான ப்ராடக்ட்ஸ் கிடையாது. ஸோ 100க்கு கம்மியாக இருக்குங்கிறதுனால நல்லா இல்லாத ப்ராடக்ட்டோ குவாலிட்டி கம்மியாக இருக்க ப்ராடக்ட்டோ அப்படி எதுவும் கிடையாது. அது மாதிரி சில ப்ராடக்ட்ஸ் வந்து வாட்டர் ப்ரூஃபோ ட்ரான்ஸ்ஃபர் ப்ரூஃபோ கிடையாது. நான் அதையும் வந்து அந்தந்த ப்ராடக்ட் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணும்போதே நான் சொல்லியிருப்பேன். ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, உங்களால் ஒரு பெரிய பட்ஜெட்க்கு இன்வெஸ்ட் பண்ண முடியாது. ஒரு ப்ராடக்ட் இப்போ நம்ம எடுத்தோம்னா ஒரு ப்ராடக்ட்டை தான் நம்ம வாங்க போகிறோம். இப்போ ஒரு ஐலைனர் எடுத்தோம்னா ஒரு 100க்கு கம்மியாக இருக்கிற ஒரு ஐலைனர் வாங்கி நான் ஐலைனர் அப்ளை பண்ணி கற்றுக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு ஸோ இந்த ஐலைனர் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்கிற மாதிரியான எல்லா ப்ராடக்ட்டை பற்றின ரெக்கமெண்டேஷன்ஸ் தான் இந்த வீடியோ. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். இன்னும் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ நான் ஃபியூச்சரில் அப்லோட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே கிடைக்கும், நீங்கள் பார்க்கலாம். இன்னும் இது மாதிரி ஏதாவது வீடியோஸ் நான் பண்ணணும் அண்டர் 200 or under 500 ஸோ இல்லை ஸ்கின் கேர் ரிலேட்டட் வீடியோஸ் உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லலாம். நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலாம். அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.